கடவுள் உண்மையிலே இருக்காரா? இல்லையா? அப்படின்ட்டு இப்போ நெறைய விவாதம்லாம் நடக்குது. ஸோ அந்த விவாதத்த பார்க்குற ஒரு சின்ன பையனுக்கும் அது டவுட் வருது. ஸோ அத பத்தி அப்பாகிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பையன் போய் அப்பா கிட்ட கேட்குறான். "அப்பா கடவுள் உண்மையிலே இருக்காரா? இருக்கிறாருன்னா அவர் எங்க இருக்காரு? நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லையே!" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அப்பா உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி உடனே அவனுக்கு விளக்கணுமே அப்படின்ட்டுன்னு அவன்ட்ட சொல்றாங்க. "ஒரு கிளாஸ் தண்ணீரும், கொஞ்சம் சர்க்கரையும் எடுத்துன்னு வா" அப்படின்றாங்க. இப்போ அந்த சர்க்கரைய எடுத்து அந்த தண்ணீல கலந்துடுறாரு. கலந்துட்டு, "இப்போ உன் கண்ணுக்கு சர்க்கரை தெரியுதா?" அப்படின்னு கேட்கறாரு. பையன் வந்து, "இல்லப்பா, தெரியலப்பா" அப்படின்றான். "சரி இப்போ வந்து அந்த தண்ணி நீ குடி" அப்படின்றாரு. பையன் குடிக்கிறான். "தித்திப்பா இருக்குப்பா" அப்படின்றான். "உன் கண்ணுக்கு சர்க்கரை தெரியல அப்படின்ன, ஆனா தித்திப்பா இருக்கா?" "ஆமாப்பா இருக்கு. அதே மாரி தான் கடவுளும்" அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் மேலும் விளக்கமா என்ன சொல்றாரு, "கடவுள் நம்மளுக்கு ஒரு உருவமா கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உன்கிட்ட யாரு அன்பாவும், கருணையாவும், அப்புறம் நம்ம சுவாசிக்கிற காத்து மாரியும் உன்னை பின்தொடர்றாங்களோ, அவங்க எல்லாருமே கடவுள் தான்பா" அப்படின்றாரு. உடனே அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிக்குது. சந்தோஷமா இது பண்றான். ஸோ அப்பத்துலருந்து அவன் நெனச்சுக்கிறான். ஸோ கண்ணால பார்க்கறது மட்டும் இல்ல, நம்ம மனதால உணர்னாவே அவங்க கடவுள் தான் அப்படின்ட்டுன்னு. ஸோ கடவுள வந்து நம்ம வெளிய தேட தேவையில்லங்க. நமக்குள்ள தேடுனாவே இருப்பாரு. ஸோ நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்ல, செய்யணும்னு நெனச்சீங்கனாவே நீங்க வந்து நல்லவங்க தான். ஸோ அதே வந்து கடவுளுக்கு சமானம் தான். ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்ல அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு. டாடா, பாய்.